அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை உலுக்கிய பெரிய சம்பவம் ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வாரி வாரி லோன்களை வழங்கிய குவைத் பேங்கிற்கு பெரிய அளவில் ஆப்பை வைத்துவிட்டு 1425 பேர் குவைத்திலிருந்து எஸ்கேப் ஆன சம்பவம் தான் தற்போது பூதாகரமாக மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. அதாவது குவைத்தில் உள்ள வங்கியிலிருந்து சுமார் இந்திய ரூபாயின் மதிப்பு 700 கோடி மோசடி செய்துவிட்டு இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கு 1425 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் தப்பி சென்றுள்ளார்கள். இதில் 700 பேர் நர்சுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நர்சுகள் குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் பணிபுரிந்து கொண்டு தங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகையை பயன்படுத்தி கொண்டு பேங்கிலிருந்து ஆயிரக்கணக்கான தினார்களை கடனாக பெற்றுக்கொண்டு திருப்பி கடனை அடைக்காமல் பெருந்தொகையுடன் கேரளாவுக்கு தப்பி சென்றுள்ளார்கள். கேரளா மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானி, பங்காளி என பலரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் தான். ஆனால் இதில் அதிகமானவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்று குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் குவைத் சுகாதார அமைச்சகத்தில் பணிபுரிந்து கொண்டே குவைத் பேங்கிலிருந்து 35,000 குவைத் தினார் முதல் 45,000 குவைத் தினார் வரை, அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் 90 லட்சத்திலிருந்து 1.25 கோடி வரை பேங்க் லோனை பெற்றுக்கொண்டு கடனை திருப்பி அடைக்காமல் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் கனடா போன்ற வெளிநாடுகளுக்கு எஸ்கேப் ஆகியுள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியாவின் கேரள மாநிலம் கோட்டை மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் முதற்கட்டமாக 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குவைத்தை சேர்ந்த வங்கியின் மூத்த அதிகாரிகள் கேரளா சென்று தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீசிடம் புகார் அளித்துள்ளார்கள். சிஆர்பிசியின் பிரிவு 188 படி தற்போது வழக்கு பதிவாகியுள்ளது. சிஆர்பிசி என்றால் என்னன்னா, ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டில் குற்றம் செய்துவிட்டு இந்தியாவிற்கு தப்பி சென்று விட்டால் இந்தியாவில் இந்த குற்றத்திற்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படுமோ அதே போன்ற தண்டனை இந்த குற்றத்திற்கும் கிடைக்கும். இப்போ 10 பேரை கேரளா காவல்துறை அடையாளம் கண்டு வழக்கு பதிவு செய்துள்ளது. இன்னும் 1415 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதனால நம்ம ஆளுங்க அதிக பொறுப்புணர்வுடன் குவைத்தில் வேலை செய்யுங்க. குவைத்தில் தப்பு பண்ணிட்டு வந்தா நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. இப்போ சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறி போச்சு, எல்லாமே ஏஐ டெக்னாலஜி தான். இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் ப்ராசஸ்லாம் எதுக்கு எடுக்க சொல்கிறாங்க? ஏதாவது குவைத்தில் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆனால் அழகாக லபக்குன்னு குற்றம் செய்தவர்களை தூக்கிடுவாங்க. அதனால் ஹலாலாக சம்பாரிச்சு வாழ்க்கை நடத்துங்க. அப்படி நடத்தினால்தான் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடுத்து வாங்க ஃப்ளைட் டூட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 72 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,200 ரூபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 50 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 10,200 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 35 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 81 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 65 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 406 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 214 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.